ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரிவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தன்னோட வாழ்க்கை நினச்சி இப்படி ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டோமோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு 100 ஏக்கர் நிலத்துலையும் சூரியகாந்த் பூவு இவ்வளோ வாடி போய் கிடக்குறே, இவ்வளோ நாசம் பண்ணவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கத்த, இதுக்கு காரணமான யாருமே நான் சும்மாவே விட மாட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாரு பைரவி, இந்த நிலம் தரிசு நிலம், இந்த நிலம் எதுக்குமே உதவாத நிலம். நான் அப்பவே சொன்னேன் இந்த நிலத்தை வித்துடலான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு கோவம் வந்துடும். இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு ஆகாதவங்க யாரோ தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா பைரவி, இது ஒன்றுத்துக்குமே உதவாத நிலம்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த நிலத்தை வித்தா மட்டும்தான் நம்ம கடத்தெல்லாம் தீர்க்க முடியும். இங்க பாரு ஆறுமுகம், நீ இந்த நிலத்தெல்லாம் வித்துரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆறுமுகமோ, இங்க பாருங்கம்மா, இந்த நிலத்தை விற்கலன்னா கண்டிப்பா நம்ம நிலைமையை சமாளிக்க முடியாதுமா. நம்ம இது இவ்வளோ பெரிய நஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்கு, இந்த நஷ்டத்தை எப்படி நான் ஈடு காட்ட போறேன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா அப்படின்னு ஒரு பக்கம் ஆறுமுகம் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த 100 ஏக்கர் நிலத்துல இருக்கிற அந்த சூரியகாந்தி பூவை ஃபுல்லா கெமிக்கலை போட்டு வாட வச்சிட்டோம், இனிமே அது எதுக்குமே உதவாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா ரூம் பக்கம் போறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மா நீ பண்ணது ரொம்ப பெரிய வேலைமா, இவ்வளோ சூப்பரா ஐடியா பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க, எப்படிம்மா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் முடியுது? அந்த 100 ஏக்கர் நிலத்துல இருக்கிற சூரியகாந்தி பூவும் கெமிக்கல் எல்லாம் கலக்கி எசிக்கி மாமாவை வச்சு இப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டேம்மா, உன்னை நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பைரவி ரொம்ப கோவத்துல நம்ம எசிக்கி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு அதுக்கப்புறம் அவன் சட்டியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து நடுவில் விடுறாங்க. விட்ட உடனே ரொம்ப கோவமா நம்ம பைரவி இருக்கிறத பார்த்துட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி, எதுக்காக எசிக்கிய சட்டியை பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாரு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது அவன் தப்பு பண்ணானா? இங்க பாரு எசிக்கி, என்ன தப்பு பண்ண? இங்க பாருங்கக்கா, என்ன ஏதுன்னே சொல்லாம இவ பாட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கா, இவளுக்கு என்ன திமிரு, அவ்வளவு பெரிய திமிரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருடா, நீ எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, இது எல்லாத்துக்குமே காரணம் உன் கூட உன் அக்கா இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பைரவி, கொஞ்சம் பார்த்து மரியாதையே பேசு, என் அக்கா இக்கான்னுலாம் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாருங்கக்கா, உங்க கண்ணு முன்னாடியே என் அக்காவை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கீங்க. இங்க பாரு பைரவி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவியும் ஐஸ்வர்யாவும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதறி போய், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய், என்னாச்சு எசிக்கி, எதுக்காக பைரவி உங்ககிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கக்கா, என்ன ஏதுன்னு கூட என்கிட்ட கேட்காம அவங்க பாட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி நடு வீட்டுக்கு வந்து நிக்க வைக்கிறாங்க, என்னன்னே தெரியலக்கா, நீங்களாவது என்னன்னு கேளுங்க. இங்க பாரு பைரவி, என்ன அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் இந்த வீட்டுல என்ன பெரிய இவங்கன்னு நினைப்பா, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வீடியோ உன்னோட பேர்ல இருக்கிற மாதிரி நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா நீ கொஞ்ச நேரம் இரு, பைரவி எதுவுமே அதாவது எந்த ஒரு விஷயம் இல்லாம இப்படி எல்லாம் பண்ண மாட்டா, ஏதாவது விஷயம் இருக்கும், இது எசிக்கி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதனாலதான் எசிக்கி இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க பாரு பைரவி, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, அந்த 100 ஏக்கர் நிலத்துல அந்த பயிரெல்லாம் வாடி போய் கிடந்துச்சு இல்லாத, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த எசிக்கி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மகாக்கும் சரி நம்ம எசிக்கிக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி சொல்ற, நீ சொல்றது எல்லாம் உண்மையா பைரவி, என்னால நம்பவே முடியல பைரவி, என்ன பைரவி சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா நம்ம எசிக்கியோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு கோவமா அப்படி பல்லன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காயத்ரி வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி எசக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ எதுக்காக அம்மா எசக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு பதறி போய்
அம்மா என்னாச்சும்மா? எசக்கி எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எசக்கி ஏதாவது தப்பு பண்ணானா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரும்மா காயத்ரி, இப்படி ஒரு கேடு கெட்டவன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நெனச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன்னோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாரு ப அ இங்க பாரு காயத்ரி, உன் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் காயத்ரி. நம்ம 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 நிலத்துல 100 ஏக்கரா நிலத்துல அந்த சூரியகாந்தி பூவ விதைச்சிருந்தோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நாசம் பண்ணதே இவன் தான். இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அந்த 100 ஏக்கர் நிலத்திலயும் கெமிக்கல கலந்து அந்த விளைச்சல அப்படியே நாசமா பண்ணிட்டான். அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாரி நம்ம எசக்கிய சட்டைய புடிச்சுக்கிட்டு, "இங்க பாரு எசக்கி, எதுக்காக இப்படி ஒரு வேலைய பண்ண? இந்த குடும்பத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு, இந்த குடும்பத்தோட உப்ப சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ண முடிஞ்சுச்சு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி இதெல்லாம் உன்னால பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட பைரவிக்கு பயங்கர கோவம் வருது. என்ன இவங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் போய் இந்த இசக்கி கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். ஆனா இதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாரி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இவங்களுக்கு பிளான் போட்டு குடுத்து இப்படி ஒரு வேலைய நீங்க பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி பச்சையா நடிக்கிறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? இங்க பாருங்க அத்த, இவங்கள நம்பவே நம்பாதீங்க. இவங்க எவ்ளோ பெரிய கில்லேடின்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பைரவி, வார்த்தைய பார்த்து பேசு. எதுக்காக மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கக்கா, இவ 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 இவ்ளோ மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னத்த என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சிவா வராங்க. வந்த உடனே என்னாச்சு என்னாச்சு பெரியம்மா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆறுமுகம் சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம அதாவது சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவமா எசக்கி கிட்ட போய், "இங்க பாரு எசக்கி, இந்த வீட்ல தானே சோறு சாப்பிட்ற நீ. இந்த வீட்டுக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சுச்சு? எப்படியோ ஆறுமுகம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல கடன் வாங்க முதலீட போட்டு இப்போ எவ்வளோ நஷ்டத்துல இருக்கான்னு தெரியுமா? அந்த நஷ்டத்துக்கெல்லாம் நீ அந்த நஷ்டஈடெல்லாம் நீ குடுப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம எசக்கி அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமா, "இங்க பாரு சிவா, இவகிட்ட இனி எதுவுமே பேசாதயா. இவன் ரொம்ப 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 தப்பான புத்தி உள்ளவன். இவனும் சரி, அந்த சிந்துவும் சரி, சுயநலம் புடிச்சவங்க. அதனால இவனை சும்மாவே விடக்கூடாது. இவனை ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க பாருடா, இந்த வீட்ல இனிமே இருக்கவே கூடாது. என் பொண்ணுக்கு நீ புருஷனும் கிடையாது. என் பொண்ணு உனக்கு பொண்டாட்டியும் கிடையாதுடா. இனிமே அவளுக்கும் உனக்கும் அத்து விட போறேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட காயத்ரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதாவது நானே என் அம்மா கிட்ட போய் பேசலான்னு தான் இருந்தேன் இந்த விஷயத்த பத்தி. ஆனா அம்மாவே என்னோட மனச புரிஞ்சுக்கிட்டு இப்ப 2 பேரையும் பிரிச்சு வச்சுறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு அதாவது இவ்ளோ பிரச்சனையிலும் ஒரு குதூகலம் நம்ம காயத்ரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மகா இருந்துட்டு, "அக்கா என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பெரிய பிரச்சனையில எதுக்காக இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்? இங்க பாருங்கக்கா, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புக்கா" அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மகா, இப்படி ஒரு கேடு கட்டவன் கூட என்னோட பொண்ண வாழ வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம எசக்கி இருந்துட்டு, "இங்க பாருங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. இது அந்த நிலம் தரிசு நிலம்னு அந்த நிலம் ஒன்றுத்துக்கும் உதவாத நிலம்னு என்னோட அக்கா அதை விற்க சொன்னாங்க. ஆனால் என் அக்கா பேச்சை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு அதில் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிங்க. அதுவும் நல்ல பயிரெல்லாம் வளர்ந்து வந்துருச்சா. அதுக்கப்புறம் என் அக்காவை நீங்கள் தப்பாக பேசுவீங்கன்றதுக்காக தான், என் அக்கா சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு உங்கள் எல்லார் வாயிலையும் வர வைக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அப்படி பலன்னு கன்னத்துல 4 அடி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாரு பைரவி, என் தம்பி மேல இன்னொரு தடவை கை பட்டுச்சு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் தம்பி மேல எதுக்காக நீ கையை வைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, உங்க தம்பி பண்ணியிருக்க வேலைக்கு நான் அடியோட நிப்பாட்டினேன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. இப்போ ஆறுமுகத்துக்கு இவ்வளவு நஷ்டம் இருக்குல்ல, நீங்க 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 பொறுப்பு ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நான் எதுக்காக பொறுப்பு ஏத்துக்கணும்? அப்ப எதுக்காக பேசுறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காயத்ரி வந்துட்டு இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கானே, அப்போ இவன் இவன் என்கிட்ட வந்து நல்லவன் மாரி நடிச்சு என்னை ஏமாத்துறதுக்கு தான் என்னென்னமோ பேசியிருக்கான். எப்படியோ நம்ம அவன் அவன் வலையில விழாம நம்ம நம்ம சேஃபா இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து வந்து உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே சிந்து என்ன விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மகா அதாவது
அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க அத்த, இந்த சூரியகாந்தி பூ இப்படி வாடி போயிட்டா, அதாவது அந்த சாம்பல், பத்திரி இலை, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி அ அத மருந்தடிக்கிற மாரி அந்த பயிருக்கெல்லாம் அடிச்சு விட்டா, அடுத்த நாளே பூத்து குலுங்குற மாரி ஆயிடும். இந்த கெமிக்கலுக்கெல்லாம் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாது" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன சொல்ற சிந்து? நீ சொல்றது எல்லாமே நடக்கும்ல? உண்மைய தானே சொல்ற?" ஆமா, இது உண்மைதான். நீங்க இத மட்டும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த பயிர் எல்லாமே உயிர் பொழைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே பைரவி இருந்துட்டு, "இங்க பாரு, நீ ஏற்கனவே நாங்க ரொம்ப கோவத்துல இருக்கோம். நீ இந்த மாரி பேசிக்கிட்டே எங்கள இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "இங்க பாரு பைரவி, அந்த அந்த பயிர் எல்லாமே திரும்ப வரத்துக்காக தான் உன்கிட்ட இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அந்த பயிருக்காக நீ என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணு. இங்க பாருங்க ஆறுமுகம், நான் உங்ககிட்ட சொல்றத சொல்லிட்டேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சு நீங்க ஒரு மருந்து மாரி அதுக்கு அடிச்சு விடுங்க. அடுத்த நிமிஷமே கண்டிப்பா அந்த பயிரெல்லாம் உயிரோட வரும்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, "இங்க பாருங்கம்மா, சிந்து சொல்ற மாரி அந்த பயிரெல்லாம் திரும்பவும் உயிர் பொழிச்சிருச்சுன்னா நமக்கும் நல்லது தானே. அதனால சிந்து சொல்றதெல்லாம் கேட்டு அதை பண்ணிட்டு வந்துடுறோமா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிந்து சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அப்படியே 100 ஏக்கர் நிலத்துக்கும் நம்ம சிந்து சொன்ன மருந்து எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறாங்க. அடுத்து விட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அப்படியே அந்த 100 ஏக்கர் நிலமும் அப்படியே மேஜிக் பண்ண மாதிரி அப்படியே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே தெளிவாயிடுதுங்க. இதை பார்த்த ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி இதெல்லாம், இது ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பதறி போய் ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே, "அம்மா, அம்மா, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன ஆறுமுகம், என்னாச்சு இவ்வளோ பதட்டமா ஓடி வந்திருக்க?" "அம்மா, அந்த நிலத்துல இருக்கிற எல்லா பூவுமே இப்போ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சுமா. சிந்து சொன்னது எல்லாமே உண்மைதான். அடிச்ச 1/2 மணி நேரத்துல எல்லா பூவும் தெளிவாயிடுச்சுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். "சரி ஆறுமுகம், உடனே போய் நம்ம பார்க்கணும், வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே அங்க இருக்கிற பூவு எல்லாமே பூத்து குலுங்குறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு, "ஆறுமுகம், சிந்து சொன்னதை நீ கேட்காம இருந்திருந்தனா இப்போ இந்த 100 ஏக்கர்ல இருக்கிற எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். இப்போ நீ சிந்து சொன்னதை தவறாம வந்து கேட்டதுனால தானே இப்போ உன்னோட நிலத்துல இருக்கிற எதுவுமே வேஸ்ட் ஆகாம இப்போ நீ அதை அறுவடைக்கு விட போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆறுமுகம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, "இங்க பாரு சிவா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்துக்கு நான் சிந்துக்கு ரொம்ப நன்றி கடனா இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி இருந்துட்டு அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, "இங்க பாரு ஆறுமுகம், இனிமேலும் இங்க வந்து நம்மளுக்கு ஆகாதவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க. அதனால நாளைக்கே அறுவடைய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அறுவடைய ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேங்க்ல இருக்கிற கடத்தை அடைச்சிருவோம், சரியா?" அப்படின்னு சொல்லவும், "சரி பைரவி, நான் இங்கே தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையிலேருந்து அறுவடைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ நீ யார்கிட்ட இதெல்லாம் விலை பேசுனியோ அவங்கள வர சொல்லிடு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி, சரி ஆறுமுகம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அ அடுத்த நாள் வந்து அறுவடைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஆறுமுகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம அதாவது எசகி வீட்டில் அப்படியே ஒய்யாரமா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கோவமா வந்து நம்ம எசகி சட்டையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு போய் விட்டுடுறாங்க. "இங்கே பாரு, இனிமேல் என் பொண்ணுக்கும் சரி இந்த வீட்டுக்கும் சரி எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடா. இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியாடா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, ஏதோ என் தம்பி தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களாக்கா? என்னோட 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 பேச்சு, அதாவது எனக்கு எதுவும் அவமானமோ அசிங்கமோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டான். விடுங்கக்கா, நான் இனிமே என் தம்பிக்கிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்கே பாரு மகா, நீ உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா உன் தம்பி கூடயே நீயும் கிளம்பி போயிடு. இந்த மாதிரி என்கிட்ட நிற்காத, கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே
நம்ம அதாவது மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம எசக்கியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மகா இருந்துட்டு எசக்கி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எசக்கி, என்ன எசக்கி இப்படி இப்படி ஆயிடுச்சு, நம்ம நம்ம நினச்சி ஒரு வேலையை போனால், ஆனால் இப்போ ஒரு ஒரு விஷயம் நடந்து அந்த சிந்துக்கு அதாவது ஆதரவாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது எசக்கி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கக்கா, அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நான் சும்மாவே விட மாட்டேங்க்கா, நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிற யாரையுமே நான் நிம்மதியா விடவே மாட்டேங்க. நான் பட்ட அவமானத்துக்கும், அசிங்கத்துக்கும் அவங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அ அது நம்ம ஆறுமுகத்தோட நிலத்துல இருக்கிற எல்லா பயிருமே திரும்ப வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் பைரவியும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிந்துவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆறுமுகம் இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்க பாரு சிந்து, உன்னால தான் இந்த பயிர் எல்லாமே ரொம்பவே பூத்து கொழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இத பார்க்கவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என்னோட இழந்த நம்பிக்கைய எனக்கு திரும்ப கொண்டு வந்துட்ட. இப்படி ஒரு விஷயத்த பண்ணி என்னோட நம்பிக்கைய திரும்ப கொண்டு வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. சிந்து, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இத மட்டும் நீ பண்ணாம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா அந்த நிலத்த வித்து நான் ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிற மாரி தான் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணுவேன். பரவால்ல, நீங்க சந்தோஷமா அந்த அறுவடைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அறுவடைய ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா அந்த அறுவடைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அதாவது அது இந்த சூரியகாந்தி பூவ வாங்கறதுக்காக ஒரு டீலர் இருந்தார் இல்லையா? அந்த டீலர் வந்து அந்த எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதில நெறைய லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி ஆறுமுகத்து கையில அந்த 48,00,000 கைக்கு வந்து நிக்குது. இத பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மகாக்கு பயங்கரமான ஒரு கடுப்பு. கடவுளே! நம்ம ஒரு நெனச்சா, இப்போ இதுவோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியலையே! இப்போ அந்த பைரவி ஓங்கி நிப்பாளே! பைரவிய எப்படியாவது இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். அந்த பைரவிய அனுப்புனா மட்டும் தான் இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி வந்துட்டு அ ஆறுமுகம் வந்து அ அ 48,00,000 கையில வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா திகைச்சு போய் நிற்கிறாரு இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு, "என்ன ஆறுமுகம், இப்போ உனக்கு சந்தோஷமா? இனிமே உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நீ பேங்க்ல இருக்கிற அந்த கடத்த போய் அடிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு பைரவி, எல்லாமே உன்னாலயும் உன்னோட அக்காவாலயும் தான். உன் அக்கா மட்டும் இப்படி ஒரு யோசனைய சொல்லலைன்னா இந்த எல்லா பயிருமே வேஸ்ட் ஆயிருக்கும். இது தரிசுல இந்த நிலத்த ஆராய்ச்சி பண்ணி இந்த நிலத்துல இப்படி ஒரு பயிர் போட்டா நல்லா வரும்னு சொன்னது நீ. இப்படி ஒரு உதவியை எனக்கு பண்ணியிருக்க. ரொம்ப நன்றி பைரவி. உனக்கு என்ன சொல்லி நான் இப்படி ஒரு நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல பைரவி. ரொம்ப ரொம்ப நன்றி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க ஆறுமுகம், நீங்க சந்தோஷமா இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும். நீங்க என்னை கஷ்டப்படுத்தாம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆறுமுகத்துக்கிட்ட வந்து, "இங்க பாரு ஆறுமுகம், உன் கையில இப்போ 48,00,000 இருக்குது. இந்த 48,00,000தோட உன்கிட்ட நான் 2,00,000 குடுக்குறேன். அந்த 2,00,000த்தையும் சேர்த்து பேங்க்ல இருக்கிற கடன் எல்லாத்தையுமே அடைச்சிருப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களாம்மா? இந்த சந்தோஷத்த சொல்றதுக்கு அளவே கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் சிந்து தாம்மா. சிந்துவால தான் இவ்ளோ அமௌண்ட்டும் என் கையில இப்படி இருக்கு. சிந்து மட்டும் இப்படி ஒரு ஐடியா சொல்லலைன்னா கண்டிப்பா அது எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்குமா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கோவம் வருது. "இங்க பாரு ஆறுமுகம், நீ யாரை பத்தியும் பேசாம இப்படி உன்னோட பேங்க் கடனை பத்தி மட்டும் பேசு. நான் உன்கிட்ட 2,00,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதையும் சேர்த்து எடுத்துட்டு போய் உன்னோட கடனை அடைச்சிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு 2,00,000 எடுத்துட்டு வந்து நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆறுமுகமும் அந்த காசை வாங்கிட்டு போய் பேங்க்ல கடனை கட்டுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த காசையும் கட்டிட்டு தான் மேல ₹1 கூட இப்போ கடன் இல்ல அப்படின்னு ஒரு நிம்மதியோட இருக்காரு நம்ம ஆறுமுகம். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அன்னபூர்ணிகிட்டயும் நம்ம
அதுக்கப்புறம் நம்ம பைரவிகிட்டயும், "இங்க பாரு பைரவி, இங்க பாருங்கம்மா, என்னோட பேர்ல இப்போ ரூ. 1 கூட கடன் இல்லவே இல்லம்மா. எல்லா கடனையும் நான் அடைச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களாம்மா? இந்த சந்தோஷத்த சொல்றதுக்கு எனக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். என்னால இந்த சந்தோஷத்த எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியலம்மா. எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கு. மனசு நிறைவா இருக்குதும்மா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம யசிக்கு வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே கோவம் வந்து வெளிய போறாங்க. வெளிய போயி, "இங்க பாருடா, எதுக்காகடா எங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க? முதல்ல இங்கருந்து போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கக்கா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காத மாரி நான் பார்த்துக்கிறேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா, ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல வந்து விழுறாங்க. "இங்க பாருடா, நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் உன்னை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. கண்டிப்பா உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கவும் மாட்டேன். நீ என் பொண்ணுக்கு தாலி கட்டவும் இல்ல. என் பொண்ணு உனக்கு பொண்டாட்டியாவும் இல்லடா. அது நேத்தோட எல்லாமே முறிஞ்சு போச்சுடா" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனேயே அ அது இது நம்ம யசிக்கே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, "இங்க பாருடா, நீ பண்ண வேலைக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புடிச்சு குடுத்துருக்கணும். ஏதோ நான் அன்னபூர்ணியோட அத்தையோட மனச அது இது அவங்களோட முகத்துக்கு பார்த்ததுக்கு தான் நான் இப்படி ஒரு தண்டனைய உனக்கு குடுத்துருக்கேன். இந்த தண்டனைய அனுபவிச்சுன்னு இந்த வீட்டு பக்கம் இது வந்துட்டேன். அவ்வளதான் உனக்கு. முதல்ல இந்த வீட்ட விட்டு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா சிவா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு டாக்டரே, உன்னோட அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உன் அண்ணனோட பயிரெல்லாம் நாசம் அடிச்சதே உன்னோட அம்மாவும், உன்னோட மாமாவும் தான். அவங்க கிட்ட நீ சொல்லி வை. எதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையில இப்படி தலையிட்டுட்டே இருக்காங்க? இப்படி தலையிட்டா அவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்துலயும் தலையிடாம இருக்கணும். அத முதல்ல அவங்க கிட்ட சொல்லி புரிய வை டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. "சிந்து, ஒரு நிமிஷம் நில்லு சிந்து" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சிந்து நிற்கிறாங்க. ஆறுமுகம் மகா இருந்துட்டு அ சி நம்ம சிவா இருந்துட்டு சிந்து கிட்ட வந்து, "இங்க பாரு சிந்து, நீ இப்படி ஒரு அ சந்தோஷமான விஷயத்த இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கன்னு நினச்சாவே எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்த சொல்றதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கோவமா நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, என் தம்பி என்ன பாவம் பண்ணா? இந்த வீட்ல இந்த மூலையில உக்காந்துக்கிட்டு இருக்காளே அந்த சிந்து, அவ பண்ணத விடையா தப்பு பண்ணிட்டா. ஏதோ நாங்க பண்டைக்கு போகணுன்றதுக்காக நாங்க கூப்பிட்ட நேரத்துல எங்களுக்காக வந்துட்டா. அதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா என்ன? இப்படியெல்லாம் இல்லக்கா. இங்க பாருங்கக்கா, அவனை இந்த வீட்ல சேர்த்துக்கோங்கக்கா. ப்ளீஸ்க்கா, உங்கள கெஞ்சி கேட்குறேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே ரொம்ப கோவமா, இங்க பாரு மகா, இந்த விஷயத்துல பைரவி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். இனிமே என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காத. எல்லா விஷயத்தையும் நான் அ அது நான் இது யாரு பைரவி கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, ரொம்பவே எரிச்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம யசிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே, "அம்மா, அங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கம்மா? சொல்லுமா, என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப கோவமாவும், ஆத்திரமாவும் நம்ம மகா கிட்ட போயிட்டு, "இங்க பாரு மகா, உன் தம்பி கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? அதையும் மீறி உன் தம்பி கூட எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கக்கா, அவன் என்னதான் இருந்தாலும் எனக்காக இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட தம்பி. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா அவனை நான் சும்மா விட முடியும்? அவனை என்னாலலாம் தவிக்க விட முடியாது. அவனுக்கு இருக்க இடம் இல்லாம, தங்கிக்க இடம் இல்லாம, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம அவன் எப்படிதான் இருப்பான்? அது எதுவுமே யோசிச்சு பார்க்காம நீங்க பாட்டுக்கு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா என்ன பண்றது? இங்க பாருங்கக்கா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கக்கா. இது ரொம்ப பெரிய தப்புக்கா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, "இங்க பாரு மகா, எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். உன்னோட தம்பிக்கு எந்த தண்டனையை கொடுத்தா அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பானோ அப்படி ஒரு தண்டனையை தான் உன் தம்பிக்கு கொடுத்துருக்கேன். அவன் தண்டனையை அனுபவிச்சா மட்டும்தான் கஷ்ட வருத்தம் தெரிஞ்சு கொஞ்சம் பொறுப்பா நடந்துப்பான். அப்படி இருக்கும்போது உனக்கு புத்திமதி சொல்றதுக்கு மட்டும்தான் நாங்க சரியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா
நம்ம சிவா இருந்துட்டு ரொம்ப கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யாவும், மகாவும் சிவா ரூமுக்கு போயி, "இங்க பாரு சிவா, நீ அன்னபூர்ணி அக்கா சினேகாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் நம்ம அ அது இது தன்னோட பொண்ணோட நிலைமையே அம்மாக்கு புரியுது. என்னன்னா, வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே எடுத்து சாப்பிடாம, எல்லா ஸ்நாக்ஸும் அப்படியே வச்சிருக்காங்க இல்லையா? அதனால ரொம்பவே பாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கக்கா, என் தம்பிய வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்களா, மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னபூர்ணி இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.